ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னையோட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 20 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 20th டேயில் நான் என்னென்ன வெயிட் லாஸ் ரெசிபி எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எப்பவும் போல் மார்னிங் எழும்பினதும் நான் சப்ஜா சீட்ஸ், ஹாட் வாட்டர், ஹனி, லெமன் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி குடித்தேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஒரு சூப்பர் ரெசிபி எடுத்துக்கிட்டேன். இதோட நேம் சார்ஜா. அதாவது பனானா, பூஸ்ட்டு, அப்புறமா மில்க்கு, இது மூணுத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நாளையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத் ட்ரிங்க் மாதிரி கிடைக்கும். அதுக்கு மேலே சும்மா கார்னிஷிங்காக நான் கொஞ்சம் பாதாம், அதுக்கப்புறமா பூஸ்ட் போட்டிருக்கேன். இது டேஸ்ட் ரொம்ப அட் தட் டைம் என்னோட வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பழம் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால 2 பழம் எடுத்துக்கிட்டு, நீங்கள் பெரிய பழமாக இருந்தால் 1 பழமே எடுத்துக்கோங்க, அதுவே போதும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நம்ம குயிக்காக பண்ணிடலாம். நம்ம வயிறையும் ரொம்ப ஃபுல்லாக வச்சுக்கும். நான் இன்றைக்கி மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு கொஞ்சம் வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் 2 பச்சை பயிறு தோசை, ஒரு முட்டை, அதுக்கப்புறம் அது கூட தேங்காய் சட்னி தான் எடுத்துக்கிட்டேன். இதோட ரெசிபி வீடியோ வேணா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு ஒரு சப்பாத்தி, காளான் கிரேவி, அது கூட கொஞ்சம் வெள்ளரிக்காய் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ மதியம் சாப்பிட்டதே ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. சாப்பாடு எடுத்துக்க வேண்டான்னு தான் நினச்சேன். பட் திடீர்னு நமக்கு நைட்டு ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் பசிச்சிரும் அப்படிங்கிற காரணத்தினால நான் ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் இன்னையோட ரெசிபி. நாளைக்கு என்னங்கிறத நான் நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.